எனக்கு தான் மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆனா இவ என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டான். அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா, தயவு செஞ்சு அழாதீங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. பேசாத மகா, உனக்கு கொன்னே போட்டுருவேன். நான் எக்ஸாம் கூட எழுத போகாம ஹைவேல எவ்வளவு ஸ்பீடா வந்த தெரியுமா? 120 130 ஸ்பீட்ல பறந்து வந்த. ஐயோ ஏன்க்கா அவ்வளவு ஸ்பீடா வந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? நீ இப்படி சொல்லாம கொல்லாம போனா வேற என்ன பண்ண சொல்ற? நீ என்ன விட்டுட்டு போறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது எப்படி உனக்கு புரியும்? உனக்கு தான் பாசம்னா என்னன்னே தெரியாது. அதான் நீ என்ன விட்டுட்டு போக தயாராயிட்ட. இப்ப நல்லா அழு. திரு மட்டும் இல்லனா இந்நேரம் நீ பாட்டுக்கு விட்டு அமெரிக்காக்கு போயிருப்ப. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். இன்னைக்கு எங்க அம்மா என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க போறாங்க. இன்னைக்கு இருக்கு எங்க அம்மாவுக்கு. அக்கா வேண்டாம் அக்கா, அவங்க கூட சண்டை போடாதீங்க. நான் தான் போறேன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப என்கிட்ட நீ போய் சொன்ன, நான் பத்திரகாளி ஆயிடுவேன் சொல்லிட்டேன். திரு, இவளை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். காஞ்சனா எதுக்கு ஃபோன் பண்றா? இவ இந்த டைம்ல ஃபோன் பண்றானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். ஒருவேளை எல்லா விஷயத்தையும் திவ்யா கிட்ட சொன்னது நான் தான் தெரிஞ்சிருக்குமோ? சொல்லு காஞ்சனா. பிரபா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஏய், என்னாச்சுன்னு சொல்லு. என்ன காஞ்சனா, மகா மேல அவ வச்சிருக்கிற பாசம் தான் உனக்கு தெரியும்ல. நீ அவகிட்ட பொறுமையா பேசிருக்கலாம்ல. ஏங்க, நான் என்னங்க பண்ணேன்? நீங்களும் என் மேல கோவப்பட்டு இருக்கீங்க. முதல்ல சீக்கிரம் கிளம்பி வாங்க. உள்ள வேற அவளுக்கு மூச்சு முட்டிட்டு இருக்கு. பக்கத்துல வந்துட்டேன் நானு. இதோ வந்துடுறேன் இரு. அதுக்குள்ள அவகிட்ட பேசி அவளை வெளியில வர வைக்க பாரு. சரி வாங்க. திவ்யா, திவ்யா, கதவை தோற. திவ்யா, திவ்யா, கதவை தோற. திவ்யா, திவ்யா, வெளியில வாடி, வெளியில வா. திவ்யா சொன்ன கேளு, வெளியில வா. கதவை தோற. திவ்யா, வெளியில வா, பேசிக்கலாம். நான் என்ன விவரம்னு உனக்கு அப்புறமா சொல்றேன். திவ்யா, 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 திவ்யா கதவை தரன்னு சொல்றல. திவ்யா, திவ்யா என்ன பண்றீங்க? ஏய், எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம் வா. அப்பா விடுங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ற? திவ்யா சொன்னா கேளு வா. திவ்யா சொன்னா கேளுமா ப்ளீஸ்மா வாமா. ஏய் சொன்னா கேளுமா வாமா. வா வா திவ்யா வா. அப்பா வேண்டாம். வான்றல வா.
முதல்ல இந்த ஜர்கினை கழட்டு. இந்தா, நீ உட்காரு உட்காரு. காஞ்சனா, போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. போ. ஏய் திவ்யா, நான் சொல்றத கேளுடி. ஏண்டி, நான் உன்னை பெத்தவடி. என்ன பார்க்க பிடிக்கல, என்கிட்ட பேச பிடிக்கலையா? ஏண்டி, எங்க இருந்தோ வந்தவளுக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசுவியா? அப்பா, இவங்கள பேச வேண்டாம்னு சொல்லுங்க. இவங்க குரலை கேட்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஓ, அவளுக்காக நீ என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறியா? காஞ்சனா, இதெல்லாம் நீயா பேசலடி. அவ உனக்கு சொல்லி கொடுத்து பேச வைக்கிறா. அப்பா, மகாவ பத்தி தப்பா பேசினாங்கன்னா கடுப்பாயிருவேன். திவ்யா அவசரப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சொன்னா கேளு. திவ்யா, நீங்க எதுவும் பேசாதீங்கப்பா. திவ்யா எங்க போற? இல்லடி, விடுங்க. என்னம்மா யுஎஸ் போகலையா? திரும்பி வந்துட்டியா? ஆமாக்கா, நான் இங்க இருந்து கிளம்பி போனதுமே என்னென்னலாமோ நடந்து போச்சுக்கா. லக்ஷ்மி!